கத்திருந்த காலவேளையில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 Corinthians chapter 1 verse 9. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. God is faithful. ஆண்டவர் இன்னைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் உண்மை உள்ளவராக இருக்கிறோமா? உண்மை உள்ளவங்களாக இருக்கிறோமா? உண்மையாக இருக்கிறோம் அப்படி சொல்கிறவங்களாம் கை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையில் தான் தெரியும் யார் உண்மையாக இருந்தால் யார் உண்மை இல்லைன்னு சொல்லி. அவர் தான் நம்மள என்ன செய்யலாம்? நம்முடைய நீதிகளை வைத்து நாம் என்ன செய்யலாம்? சொல்லலாம். பரவாயில்ல, ஒரு வரைக்கும் உங்களுடைய விசுவாசம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பரிசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். உண்மையாக இருக்கிறவங்க இன்னும் உண்மையாக மாற ஆண்டுடைய சமூகத்தில் சில முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்கிற காரியத்தை குறித்து நாம் இந்த வேதத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்து ஆண்டவரோடு நாம் இந்த நாளை தொடங்குவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அந்த வசனத்தை 1 யோவான் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அதாவது எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் குறித்திருக்கிறேன். இந்த வசனம் அதாவது எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. அதான் அந்த வசனத்தில் 1ஆம் வசனம் நான் சொன்ன வசனத்தில் நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஐக்கியமாவதற்கு கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? ஆண்டவரோடு ஐக்கியமாவதற்கு. அல்லேலூயா. நம்ம அழைத்த தேவன் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாயிருப்பதற்காக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கணும்? பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. காலையில் எழுந்த உடனே நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கணும்? ஆண்டவரோடு இருக்கணும். அல்லேலூயா. நாளெல்லாம் ஆண்டவரோடு உங்களுடைய தியானம், ஆண்டவரை குறித்ததான வசனங்கள், ஆண்டவரை குறித்ததான தியானம் இருக்கணும். நம்முடைய ஃபெல்லோஷிப் வித் காட், ஆண்டவரோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த உண்மை உள்ள தேவன் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. நாங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோன்னு சொல்லிட்டு ஆண்டவரோட நீங்கள் நடக்காமல் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கோன்னு சொல்லி இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அப்போது ஆண்டவர் நம்மை அழைத்தது எதற்காக? ஆண்டவரோடு பிதாவாகிய தேவனோடு அவர் ஐக்கியமாக இருப்பதற்கு. அதுக்கு தான் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ அடுத்த வசனத்தை படிங்க. 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? நீங்கள் ஆண்டவரோடு உங்கள் ஃபெல்லோஷிப் இருந்துச்சுன்னா உங்களுடைய எல்லாரோடும் நாம் ஐக்கியமாக இருப்போம். நாம் என்ன செய்கிறோம்? ஒரு சிலரோடு ஐக்கியமாக இருக்கிறோம், ஒரு சிலரோட ஐக்கியம் இல்லை. நமக்கு பிடித்தவங்களோட நம்ம என்ன செய்கிறோம்? ஐக்கியமாக இருக்கிறோம். நமக்கு பிடிக்காதவங்களோட ஐக்கியம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியமாக இருப்போம். ஒருவேளை நீங்கள் ஐக்கியம் இல்லை உங்கள் லைஃப்பில், மற்றவங்களோட பேச்சுவார்த்தை இல்லாமல் அவங்களோட ஒரு நல்ல ஃபெல்லோஷிப் இல்லைன்னா
நீங்கள் உங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறீங்க. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருப்போம். இருளில் நடக்கிறோம், இருளில் இருக்கிறோம், கன்ஃபியூஷனில் இருக்கிறோம். இருட்டில் இருந்து எது கிடைக்குமா? ஒன்றுமே தெரியவே தெரியாது. அப்போது ஒரு சிலரோட நம்ம நல்ல ஐக்கியம், ஒரு சிலரோட ஐக்கியம் இல்லை. அப்போது நாம் எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்கணும் சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஐக்கியத்தில், நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? எல்லாரோடு இருக்கணும். ஒருவேளை நாம் ஒரு சிலர் கூட பேசிட்டு, ஒரு சிலரோட நீங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், ஒருவேளை சபையில் இருக்கலாம், உடைய நண்பர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை இப்படி யார் கூடயும் பேசாமல் இருந்தீங்கன்னா, சத்திய வசனம் என்ன சொல்லுதோ அதற்கு நாம் என்ன செய்யணும்? நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை யாருக்கிட்டையாவது நாம் பேசாமல் இருந்தோன்னா நம்ம என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்டு அவர்களோட பேசி ஒப்புரவாகணும், காம்ப்ரமைஸ் ஆகணும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நாம் சர்ச்சுக்கு வந்தோம், பைபிளை வாசித்தும் கர்த்தரை தேடியும் we are still in the darkness. அல்லேலூயா. நம்மளே நம்ம ஏமாற்றி கொள்கிறோம். எங்கே போகிறீங்க? சர்ச்சுக்கு போகிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்களா? ஆமாம். பைபிள் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு சிலரோட நம்ம பேசுகிறதில்ல, தெரிஞ்ச நபர்களோட பேசுகிறதில்ல, அவங்களை கண்டால் முகத்தை கூணிக்கொள்கிறோம். உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் இருந்தால், திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களோட என்ன செய்யணும்? ஒப்புரவாகணும். அந்த கம்யூனியன் எல்லாம் அது ஆண்டவராக தான் அந்த திருவிருந்தை வைத்திருக்கிறார். ஐக்கியப்பட வேண்டும், திருவிருந்தில் ஐக்கியப்படணும். அப்போ நீங்கள் எல்லாரோடும் நீங்கள் என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போவதுக்கு முன்பதாக நீங்கள் ஒவ்வொருவரோட ஐக்கியமாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஏன்னா அங்கேயே அவங்கள என்ன பிளாக் லிஸ்ட் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டோல்லாம் போகும் பொழுது கரெக்டாக அந்த இது பே பண்ணியிருந்தால் தான், டோலுக்கு கரெக்டாக பே பண்ணியிருந்தீங்கன்னா தான் அது என்ன செய்யும்? கரெக்டாக ஓப்பன் ஆகும். சரியாக பே பண்ணலைன்னா என்ன செய்யும்? பிளாக் லிஸ்ட். உங்கள் காரோ உங்கள் பைக்கோ பிளாக் லிஸ்ட்டில் வந்துடும். அந்த காரோ பஸ்ஸோ லாரியோ பிளாக் லிஸ்டடுன்னு வரும். அதுக்கு போகவே முடியாது. சாதாரணமாக உலகத்தில் உள்ள மனுஷன் இந்த அளவுக்கு நம்மளை மானிட்டர் பண்ணி, நம்மளை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிறான். பரலோகத்தின் தேவன் பரலோகத்துக்கு போது ஈஸி கிடையாது. அப்போது நமக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பாவம், சின்ன உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக நாம் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெறவிடாதபடிக்கு பிசாசானவன் நம்முடைய இருதயத்திலே குடிகொண்டிருக்கிறபடினாலே தான் நமக்குள்ளே கசப்பு, வைராக்கியம், பகைகள்லாம் இருக்குது. யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் கண்டிப்பாக பிரவேசிக்கவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிற காரியம் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக மனம் திரும்பணும். யார்கிட்டையாவது பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மனம் திரும்பணும், ஐக்கியப்படணும். பிதாவாகிய தேவனோடு குமாரனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியம் இருக்கணும். அப்போ ஐக்கியம் இருக்கணும்னா நாம் நம்முடைய சக நண்பர்களோடு, சக பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட நம்முடைய உறவு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நீங்கள் மற்றவங்க, நான் உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் என்ன செய்ய, மற்றவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் அதில் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். நம்ம ஆண்டவர் இஸ் a faithful God. அல்லேலூயா. அவருடைய லைஃப்பில் எல்லாத்தையும் ஆண்டவர் உண்மையாக நமக்கு செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனபடினாலே அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேங்கிற அந்த பரலோக அந்த ஜெபத்தை நம்ம ஜெபிக்கும் பொழுது அதில் ஒரு காரியத்தை சொல்லும். ஆண்டவரே, தீமை நின்று எங்களை விலக்கி காத்தரலும். ஆண்டவர் நம்மை தீமை நின்று விலக்கி காப்பதற்கு நாம் ஆண்டுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாத பட்சத்தில் ஆண்டவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்க மாட்டார். ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். யாரெல்லாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து 4 அதே புஸ்தகத்தில் 4-5 வசனங்களை வாசிங்க.
கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. ஹல்லேலூயா. நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை நீங்க செய்ய வேண்டும் என்பதை தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கற்றுக்கொண்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். இந்த நாம் கற்றுக்கொள்கிறோம், திருவசனத்தை கேட்கிறோம், கேட்டுட்டு இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு போனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார்னா, கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். எதில் ஸ்திரமாக இருக்கணும்? நமக்குள்ள நம்ம ஸ்திரமாக வாழணும்னா நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தத்தில் ஸ்திரமாக இருக்கணும். பரிசுத்தத்தில் ஸ்திரமாக இருக்கணும். இந்த கண்ணு பாருங்க, பொல்லாத கண்ணு. இந்த கண்ணு எங்கெங்கெல்லாமோ போகும். இந்த கண்ணுக்கு காவல் வைக்க வேண்டும். யோபு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். தன்னுடைய கண்ணை ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். தன் கண்ணை பிரதிஷ்டை பண்ண சொல்கிறார். அவன் கண்ணு, பைபிளில் இன்னொரு பகுதியில் சொல்லுது, உன் கண்ணு இருளாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக தான் இருக்கும். உன் கண்ணு வெளிச்சமாக இருந்தால் உங்கள் சரீரம் உள்ள வெளிச்சமாக இருக்கும். நிறைய நேரம் நம்ம லைஃப்பில் எல்லாமே இருண்டது போல் இருக்கும். காரணம்னா கண்ணு சரியில்லை. இந்த கண்ணை நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த கண், நம்ம இந்த கண்ணில் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க, ஆண்டவரே என் கண்ணுக்கு காவல் வையும், என் இருதயத்துக்கு காவல் வையும், நாக்கு காவல் வையும், காதுக்கு காவல் வையும், எல்லாத்துக்கும் காவல் வையும். இந்த கண்ணு தான் ஃபஸ்ட்டு. கண்ணை திறந்தோன்னு எல்லாத்தையும் பார்க்குறோம். கண்ணை வச்சு ஆண்டவர் நல்ல அழகாக ஆண்டவர் மனுஷனை டிசைன் பண்ணியிருக்கிறார். இந்த கண்ணை வச்சு எல்லாத்தையும் பார்ப்பதற்கு, என்ஜாய் பண்ணுவதற்கு வச்சிருக்கிறார். ஆனால் அந்த கண்ணை சாத்தா என்ன செய்கிறான்? வேறு விதத்தில் பயன்படுத்துகிறான். பொல்லாத கண்கள். உடைய கண்கள் பரிசுத்தமாக இருக்க கடவுது. அல்லேலூயா. எதில் ஸ்திரப்படணும்? பரிசுத்தத்தில் ஸ்திரப்படணும்னா அவனுடைய கண்ணு பரிசுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தமாக வாழணும். ஆண்டவர் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனபடினால் பரிசுத்தத்துக்கு என்று அழைத்த தேவன் பரிசுத்தத்தை ஓடணும். ரெண்டாவது, நாம் ஸ்திரத்தில், விசுவாசத்தில் என்ன செய்யணும்? ஸ்திரப்பட வேண்டும். உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். கர்த்தர் எனக்கு செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது நம்பப்படி உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கு. கர்த்தர் எனக்கு இதை செய்வார்ங்கிற ஒரு விசுவாசம் கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கணும். சாதாரண ஒரு சின்ன விசுவாசம் இருந்தாலே, கடுகளு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போனால் போகும்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம விசுவாசத்தில் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. அவங்களுடைய விசுவாசம் குறைஞ்சி போகாதபடி ஜெபிக்கணும். ஜெபித்தா தான் விசுவாசம் நமக்குள்ளே வளரும். ஜெபமும் விசுவாசமும் ஒன்று கொண்டு சேர்ந்ததாகவே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தது நாம் ஸ்திரமாக வாழணும் அப்படின்னா அடுத்தது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அநேக நேரம் ஜெபத்தை குறித்து சொல்லியிருக்காரு. நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்காரு. நம்ம ஜெபம் நம்முடைய லைஃப்பில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. அடுத்தது வசனத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். வசனத்தை நம்ம படிக்கணும். எத்தனை வசனம் படிக்கிறோமோ அத்தனை வசனங்களையும் நாம் என்ன செய்யணும்? நல்ல வசனங்களை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா வசனம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். அல்லேலூயா. ஏன்னா சாத்தான் எப்படி மீன் பண்ணாங்கன்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லியிருக்காங்க? ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய லைஃப்பில் ஜெயம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக இருக்கணும்னா வசனம் சொல்லுது, இந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் தான் நம்மை ஆசீர்வதிக்கும். வசனம் தான் நம்மை கொண்டு சொல்லும். அல்லேலூயா. தீமை நின்று கர்த்தர் நம்மளை விலக்கி காக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு சமயத்தில் ஒரு நல்ல ஊழியக்காரர், அவர் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு மலைப்பகுதியில் ஊழியம் செய்தபடினால் அவர் இருக்கிற இடத்தை விட்டு 2 மலைகளை தாண்டி இன்னொரு கிராமத்துக்கு போய் சுவிசேஷத்தை சொல்ல அவர் வழக்கமாக அவர் போகிறது உண்டு. ஒரு நாள் நல்ல ஜெபம் பண்ணி அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. கரண்ட் போகும் வரும், அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டியதில்லை. அல்லேலூயா. அப்போது இந்த மனுஷன் ஜெபம் பண்ணி கொண்டு ஆண்டுடைய சமூகத்தில் தேவனால் வல்லமையை பயன்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு நாள் அவர் அந்த கிராமத்துக்கு நடந்து போக வேண்டும்.
15 கிலோமீட்டர் அவரை நடக்கணும். 2 மலைகளை தாண்டி போவதற்கு 15 கிலோமீட்டர், போகிறதுக்கு 15 கிலோமீட்டர், வர்றதுக்கு 15 கிலோமீட்டர். ஆல்மோஸ்ட்டு இங்கேருந்து பாகலூர் வரைக்கும் 15 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் அப் அண்ட் டவுன் நடந்தே போகணும். மலையை தாண்டி 2 மலையை தாண்டி போகணும். இவர் ஜெபம் பண்ணி ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து அன்னைக்கு உள்ள கூட்டத்துக்கு அவர் மத்தியானம் நடந்து போய் கொண்டிருக்கின்றார். நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு எல்லைக்கு ஒரு மலையை தாண்டின உடனே திடீரென்று வானம் இருட்டாயிட்டது. வெயில் பயங்கரமாக வெயில் அடிக்கிற நேரத்தில் வானம் இருட்டாயிடுச்சு. வானம் இருட்டாகி பலத்த காற்று மழை வீச ஆரம்பித்தது. இவர் சொன்னார், ஆண்டவரே இந்த மலையை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக ஒரு இடத்துல ஒதுங்கி இருந்து ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே மலையை நிற்கணும், நிப்பாட்டுன்னு சொல்லி போராடி ஜெபிக்கிறார். நான் உங்களுடைய ஊழியத்தை தானே செய்ய போகிறேன் ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்கு தானே ஆண்டவரே நான் சுவிசேஷத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணுறார். அந்த ஜெபத்துக்கு பதிலே இல்லை. ஒரு 2 மணி நேரம் 2-3 மணி நேரம் மழை நல்லா அடித்தது. எல்லாம் தண்ணி ஓட ஆரம்பித்தது. இவர் என்ன பண்ணார், டைம் ஆகி போச்சு, வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணார், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலன்ட்டு ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போன பிறகு அடுத்த நாள் இவரை தேடி ஒரு 3 பேர் வந்தாங்களாம். 3 பேர் வந்தோடனே அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் உங்களை கொல்லணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மலை அடிவாரத்தில் என்ன பண்ணோம், கன்னை வச்சு உன்னை ஷூட் பண்ணணும். எங்கள் ஊரில் எல்லாரையும் நீ கத்தருக்குள்ளே வழி நடத்துகிற அப்புறம் அதனால உன்னை கொன்னுறணும்னு சொல்லி நாங்கள் 3 பேர் பிளான் பண்ணி கன்னை வச்சுட்டு இருந்தோம். அந்த நாட்களில் கன் பவுடரை போட்டு தான் நாங்கள் அந்த கன் பவுடரை வச்சு ஷூட் பண்ணுறது. இந்த மழை பயங்கரமான மழை வந்தது. எல்லாமே ஈரமாகி எங்களுடைய கண்ணு நனைஞ்சி பவுடர்லாம் தண்ணியிலே போயிடுச்சு. உன்னை கொல்ல முடியல, உண்மையில் அவங்க கூட இருக்கிற இயேசு பெரியவர் சொல்லி கண்ணை அங்கேயே வச்சுட்டு அங்கேயே ஒப்புரவானாங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவர் தீமை நின்று விலக்கி காக்க உண்மை உள்ளவராயிருக்கு. ஆண்டவருக்கு உண்மையாக ஒரு மனுஷன் ஊழியம் செய்யும் பொழுதும், ஆண்டவருக்கு உண்மையாக நீங்கள் நடக்கும் பொழுதும் ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்ம லைஃப்பில் ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஃபெய்த்ஃபுல் காட். அவர் உண்மையை சொல்லுகிறவர், உண்மையை செய்கிறவர். அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க. ஈப்ரூ சாப்டர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையிலும் அறிக்கையிடுகிறதிலும் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினது உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரம் ஆண்டவர் சொன்ன வாக்கை நம்ம மறந்து போகிறோம். அநேக தீர்க்க தரிசனங்கள் வருகிறது, அதை நாம் மறந்து போகிறோம். ஏதோ ஒன்று பாஸ்டர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மறந்துடுறோம். சிலர் அதை எழுதி வைத்து அதற்காக ஜெபிக்கிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இங்கே ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரு, உண்மை உள்ளவராயிருந்தார். அவர் சொன்னது நிறைவேறதுக்கு 25 ஆண்டுகள் ஆனாலும் அவர் சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்ற உண்மை உள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதே முந்தின வசனத்தை வாசிங்க. 22வது வசனத்தை வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அப்போ ஆண்டவர் ஒரு கர்த்தர் என்ன இருதயம், அது சுத்தமான ஒரு இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா நமக்குள்ள என்ன வேணும், ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயம் வேணும். இல்லை, அநேக வாக்குத்தத்தங்கள் எல்லாருக்கும் வரும். உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு தான் பாப்பார் ஆண்டவர். எபிரேயர் 11:11 வாசிங்க. ஈப்ரூ சாப்டர் 11:11. சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி
கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்து பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா. பாருங்க, சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி என்ன பண்ணா? கற்பந்தரிக்க பலனடைந்தாள். ஆண்டவர் உண்மையுள்ளவர்ங்கிறத உங்களுக்கு முதல் தெரியணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ள தேவன். நாம் சாதாரண பொய்யை நம்ம ஆராதிக்கல, உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். உண்மையுள்ள தேவன் ஒரு நாள் பொய் உரையாத தேவன், உண்மையை சொல்லுகிற தேவன். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உண்மையுள்ள தேவனிடத்திலிருந்து தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகளை என் லைஃப்ல செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அல்லேலூயா. சாராலும் உண்மையுள்ள தேவன் அவர் சொன்ன காரியத்தை அவர் நம்பி கற்பம் தரிக்க பலனடைந்தாள். கர்ப்பப்பையெல்லாம் சுருங்கி போயிருச்சு, வயசாகி போயிட்டது. இப்போ எனக்கு எங்க கர்ப்பம் உண்டாகும் நம்ம நினைக்கல, ஆனா கர்ப்பம் தரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ நம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை நம்ம கேட்கணும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்ப சாராள் ஆண்டவர் நமக்கு உண்மையுள்ள தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், கண்டிப்பா செய்வார்ங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவருக்குள்ள வந்ததுனால இந்த கர்ப்ப பையில ஒரு பலன் உண்டாயிட்டு, கர்ப்பம் தரிப்பிக்கக்கூடிய பலன் உண்டாயிட்டு. இந்த கால வேளையில உங்கள் லைஃப் சுருங்கி போயிருக்கலாம், உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது என்று ஏமாந்து போய் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். ஏன்னா நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். உண்மை உள்ள தேவன் உங்களுக்கு ஒரு புது பலத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சொன்ன காரியத்தை விட்டுருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, பலன் அடைய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நீங்க பலப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். இந்த சாரால் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பி அவருடைய சரீரம் அவருடைய பலன் அடைந்தது. வாக்குத்தத்தத்தின் சந்ததியை அவள் உருவாக்கினாள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் உண்மையில் வருங்க. அதனால நாங்கள் ஆண்டவரை பிரசங்கிக்கிறோம். ஆண்டவர் உண்மையில் நீங்கள் வரமாட்டீங்க. ஆனால் வந்த உங்களை சாத்தான் அநேக நேரத்தில் உங்களுக்கு நடக்காதுன்னு சொல்லுவான். உங்களுக்கெல்லாம் நடக்காது, அதை நம்ம விசுவாசிக்கிறோம். நிறைய நேரம் பாருங்க, சாத்தான் சொல்கிறத நம்புறையா, ஆண்டவர் சொல்கிறத நம்ப மாட்டேன்றோம். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை எழுதி ரெக்கார்டாக பைபிளில் கொடுத்துட்டார். நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பாய் சொல்லியிருக்காரு. நான் உண்மையுள்ள தேவன்னே சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? சாத்தானுடைய சத்தத்தை தான் கேட்குறோம். இங்கேருந்து நல்ல விசுவாசமாக ஆனால் நம்ம வீட்டுக்கு போகும் பொழுது அது எப்படி நடக்கும் அப்படின்னு எவனோ ஒருத்தர் சைடில் ட்ராக் ஓட்டிட்டான்னா முடிஞ்சு போச்சு, ஃபுல்லாக இறங்கிடும். விசுவாசம் நம்மளை, அந்த ஆபிரகாம் கூட ஆண்டவரை சோத்தரித்து பலனடைந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் கர்த்தரை துதித்து சோத்தரித்ததுனால அவனுடைய சரீரம் பலனடைந்தது. அல்லேலூயா. கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஆண்டவர் அதுக்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார், அதற்காக தான் நம்மை தெரிந்திருந்திருக்கிறார். ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். அவர் உண்மையை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் புஸ்தகம் டியூட்டரமி சாப்டர் 7 verse 9 வாசிங்க. உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதிச்சயமாய் பலனளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு தாமதியால் பிரதிச்சயமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். அல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவர் என்றும், எப்படி உன் தேவனாகிய கர்த்தரை தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனை கைகொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். பாருங்க, ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்துட்டா போதும். ஆண்டவரை தேவன் என்று நம்பி அவரிடத்துல அன்பு கூர்ந்துட்டா அவர் கற்பனைகளை கை கொள்ளணும்னு சொல்றார். கை கொண்டுட்டா ஆண்டவர் என்ன செய்வார்? 1000 தலைமுறை மட்டுக்கும்
அவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவனாயிருக்கிறார். தயவையும் நினைவு கூர்ந்து நமக்கு கொடுக்கிற உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும். அன்பு கூறுறதுன்னா எப்படி? ஒரு பாட்டு போடுறமே, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், அப்படி முடிஞ்சிருமா? அது அன்பு கூறுறதா? அன்பு கூறுறதுன்னா ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்றது, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யணும். அதுதான் அன்பு கூறுறது. இங்க கேட்டுட்டு அப்படியே செவுடங்காதுல சங்கூதர மாதிரியே இருக்கக்கூடாது. அடிக்கடி இந்த கதையை சொல்றேன், திருப்பியும் சொல்றேன். ஒரு ஊர்ல, நீங்களே சொல்லுங்க, ஒரு பாம்பு வந்துருச்சு. இந்த பாம்பு வந்த உடனே அந்த ஊரில் எல்லாருக்கும் பயம். பாம்பு பார்த்தா நிம்மதியாக தூங்க முடியாதுன்னு சொல்லி ஊரில் இருக்கிறவங்களாம் ஊர் தலைவர்கிட்ட சொன்னாங்க. ஊர் தலைவர் ஒரு பாம்பாட்டியை பிடிச்சிட்டு வந்தார். அவன் பாம்பாட்டிக்காரன் எங்கெங்கெல்லாம் தேடி பார்த்தான். அவங்க ஒரு பொந்து இருந்துச்சு, இந்த பொந்துக்குள்ளே பாம்பு உள்ளே போயிடுச்சு. இங்கே தான் போச்சான்னு கேட்டான். ஆமாம் அப்படி. காலையிலேருந்து அவன் ஊதுறான், போங்கிட்டு அந்த மகுடத்தை வச்சு மகுடியை வச்சு ஊதுறான். ஊதி பார்க்குறான், பாம்பு வந்த பாடே இல்லை. கடைசியில் கேட்டால் இந்த பொந்தில் தான் போச்சா? ஆமாம். ஒரு கடப்பாறையும் மண்வெட்டியும் கொண்டு வாங்கண்ணா. ஓங்கி ஒரு குத்து கடப்பாறையை வச்சு மண்வெட்டி வச்சு வெட்டினா, குத்துனா, பார்த்தா ஆழத்தில் போனால் ஒரு பாம்பு செத்து கிடக்குது. என்ன போட்டப்பையே கடப்பாறை உள்ள நேராக பொந்துக்குள்ளே போய் தலையில் இறங்கிச்சு. அவன் என்ன பண்ணான், அந்த பாம்பு எடுத்தான். அந்த பாம்பு பாருங்கய்யா, நீங்களாம் இப்போ பயப்பட வேண்டாம், பாம்பு எடுத்தாச்சு. இது என்ன பாம்புங்க? என்ன பாம்பு? செவிட்டு விரியன். அது என்னதான் ஊதுனாலும் காதை அடைச்சிக்கும். நான் ஏன் திருப்பி சொல்றேன்னா, நம்ம சர்ச்சில் நிறைய செவிட்டு விரியங்கள் உட்கார்ந்துருக்கு. கீழ்ப்படிதலே கிடையாது. எத்தனை வாட்டி வசனத்தை சொன்னாலும் செவி கொடுக்கிறதே இல்லை. செவிட்டு விரியன். நீ செவிட்டு விரியன் அறந்த கடப்பார தலையில உதுவிடும். இல்லையா? இவர் ஏதோ பிரசங்கம் பண்றாரு, நம்ம லைஃப் ஓட்டிகிட்டே போவோம். எங்கேயா ஓட்டிட்டு போனால் எங்கேயா போய் முட்டி பல்ட்டி அடிச்சு விழுந்துட வேண்டியதான். கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். நீங்க வசனத்தை கேட்டு மனம் திரும்பலனா கர்த்தர் பட்டயத்தை தீட்டுவாரு. எதுக்கு? போடுறதுக்கு தான். அதனால கவனமா இருக்கணும். நீங்க கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற நீங்கள் கீழ்ப்படியணும். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை, அதாவது ஒரு தகப்பன் தன் பிள்ளைய அன்பு கூர்ந்தால் அவன் என்ன செய்வான்? சிட்சிப்பான், தண்டிப்பான். தண்டிக்காத பிள்ளைய தாய் தகப்பன் தண்டிக்கலைன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும்? தரதலையா மாறி போயிடும். ஐயோ பிள்ளை அழுகுதுன்ட்டு செல்லம் கொடுத்தா. ஒரு ஊரில் ஒரு அம்மா ரொம்ப செல்லமாக பிள்ளைய வளர்த்தாங்க. அவன் போன இடத்துல ஊசியை திட்டிட்டு விட்டான். என்ன பண்ணிட்டான்? ஊசி தைக்கிறாங்க பாருங்க, தையலுக்கு. அந்த ஊசியை அவங்க அம்மா வாங்கி வச்சுக்கிட்டான். பரவாயில்லப்பா, நல்லதுன்ட்டு. இப்படியே பல காலமாக அவன் பல பொருட்களை திருடி பெரிய திருடனாக மாறிட்டான். கடைசியில் பேங்கை கொள்ளடிச்சிட்டான். நிறைய பேரை கொலை பண்ணிட்டான். கடைசியில் அவனுக்கு கொலை பண்ணனால ஜெயிலில் மரண தண்டனை வந்துருச்சு. கோர்ட்டு மரண தண்டனை விதிச்சுது. அப்போது கடைசியாக தூக்கில் தூக்க போகிறாங்க. அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவன் சொல்கிறான், எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு. கடைசியாக தூக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை பார்க்கணுன்னா அவங்க அம்மா போகிறாங்க. ஐயோ பிள்ளை அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஐயோ நீ போறியாப்பா, ஐயோன்னு அழுகுறாங்க. அவன் காதில் கடைசியாக என்ன தெரியுமா சொன்னான்? நான் அன்றைக்கி ஊசியை திருடப்பமே எனக்கு திருத்திருந்தேன்னா நான் அன்றைக்கி ஒரு பெரிய கொலைக்காரனாக மாறி இருக்க மாட்டேன், பேங்கை கொள்ளையடிச்சிருக்க மாட்டேன். நீ தான் என்னுடைய மரணத்துக்கு காரணம் சொன்னான். பிள்ளையை பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அதனால் பிள்ளைகளை சரியான விதத்தில் நீங்கள் வளர்க்கணும். அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பல முறை, அநேக முறை ஆண்டுடைய வசனத்தை நம்ம கேட்குறோம். நம்முடைய லைஃப்பில் அப்படியே இருந்தோன்னா மாற்றம் இல்லைன்னா வச்சுக்கோங்க, லைஃப்பில் ஏமாற்றம் தான். நிறைய பேர் ஏமாற்றத்தோடு வாழ்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டுடைய வசனத்தை கேட்டுட்டு அதுபடி நடக்காதனால தான் அவங்க லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ். வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களை தான் ஆண்டவர் கற்பாறையின் மேலே கட்டின புத்தி உள்ள அந்த மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்கிறார். இல்லைன்னா டெம்பரரி தான். மணலில் போல் கட்டிட்டு வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடும்.
நிறைய பேர் அப்படிதான் வெள்ளத்தில் அடிபடுற வீடு போல இராதபடி கற்பாறையில கட்டப்பட்ட வீடாக நீங்க வாழணும். உங்க லைஃப் அப்படி இருக்கணும், விசுவாசம் அப்படி இருக்கணும், ஜெபம் அப்படி இருக்கணும், உங்களுடைய பரிசுத்தம் அப்படி இருக்கணும். அதுதான் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 1 Corinthians chapter 10 verse 13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்ம லைஃப்ல ஏன்டா இத்தனை சோதனை, இத்தனை போராட்டம் வருது? இந்த போராட்டத்தில் ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருந்து சோதனையிலே நம்மை தப்பி வைக்கிறவராக இருக்கிறார். பைபிளில் சோதனை வராத எந்த பரிசுத்தவான்களும் இல்லை. எல்லாருமே அந்த சோதனை வழியாக கடந்து போனாங்க. ஆனால் அந்த சோதனையில் தப்பி வைப்பதற்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். அல்லேலூயா. யோபுக்கு சோதனை வந்தது, யோசேப்புக்கு சோதனை வந்தது, எத்தனையோ சோதனைகள் அவங்கெல்லாம் கடந்து போனாங்க. தானியேலுக்கு சோதனை வந்தது. ஆனால் தப்பி வைப்பதற்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? பலன் கொடுத்தார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை வரலை. ஏன்னா அவர் இந்த பூமியில் வாழ்ந்தார். இந்த பூமியில் வாழ்ந்து மனிதனை அவதரித்து மனிதனுடைய கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனபடினாலே நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 2 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சோதிப்புல உதவி செய்வதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்க லைஃப்ல சோதனை பிரதர், என் லைஃப்ல எல்லா நாளும் கஷ்டம், எல்லா நாளும் போராட்டம், என்ன செய்வதுனே தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சோதனையை தாங்கக்கூடிய பலனையும் தாரேன், சோதனையிலிருந்து தப்பி வைத்து செல்வதற்கு நான் உனக்கு வழியை தாரேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன், அல்லேலூயா, நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. சிலர் சோதிக்கப்பட்ட பிறகு சுத்த புண்ணாக விளங்குவார். அல்லேலூயா. சுத்த பொன்னாக விளங்கணும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டார். அதனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோதனையிலிருந்து தப்பித்து செல்வதற்கு அவர்தான் வழிகாட்டி. அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொடும். காலை தூரம் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த புதிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் Deuteronomy chapter 32 verse 4. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். A God of faithfulness and without iniquity, just and upright is he அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு. God of faithfulness. அல்லேலூயா. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழியெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மை உள்ள தேவன். ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். இந்த வேதத்தில் அநேக இடத்துல ஆண்டவர் உண்மை உள்ளவர் சொல்லியிருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவர், அவர் கிரியையெல்லாம் உத்தமமானது, அவர் செம்மை உள்ள தேவன். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம எதிர்நோக்கி இருப்போம்னா நம்முடைய லைஃப்பில் அந்த உண்மை ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வரும். அல்லேலூயா. அநேக இடத்துல பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை
ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய பேர் கிறிஸ்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா அவங்க உண்மையாக இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் உண்மையாக இருக்கிறதுனால இவங்களும் உண்மையாக இருப்பார்கள்ண்டு. அப்போ அந்த உண்மை நம்முடைய வாழ்க்கையில் பேரளவில் மாத்திரம் இருக்கக்கூடாது, நம்முடைய செயல்களிலேயும் சிந்தைகளிலும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 5வது வசனம், மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம் வாசிங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையுள்ள தேவன் என்பதை ஆணித்தனமாக வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லிட்டார்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அதை கண்டிப்பாக அவர் செய்யாமல் போகவே மாட்டார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல நம்பர்ஸ், அதாவது 23ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. நம்பர்ஸ், என்னாகமம் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ. அல்லேலூயா. அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, அவர் மனமாற, அதாவது வாசிங்க அடுத்தது, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? சொன்னதை செய்கிறவர் தான் ஆண்டவர். உங்க லைஃப்ல ஆண்டவர் நீ இப்படி இருப்ப, ஆசீர்வாதமா இருப்பா என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னா அந்த வாக்கு தத்தம் கண்டிப்பா நிறைவேறும். உன்னை வாழாக்காமல் எப்ப சொன்னது? என்னைக்கு சொன்னது? இந்த வருஷத்துல தொடக்கத்துல சொன்ன வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை நீங்க பிடித்து ஜெபிச்சீங்கன்னா கண்டிப்பா சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. சொன்னதை தேவன் செய்வார். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? கண்டிப்பா செய்வார். சொன்னதை செய்கிறவர் இயேசு. மனசு சொல்லலாம், பாஸ்டர் சொல்லலாம் நீ வாங்க செய்யலான்ட்டு, இல்லை எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிடுவார், இல்லை எங்கிட்ட இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கணும். அவர் மேலே நம்முடைய உண்மை உள்ள தெய்வத்தை நீங்கள் உண்மையோடு பின்தொடர்வீர்கள் என்றால் அந்த நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வரும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 24வது 23வது வசனங்களை வாசிங்க. 1 தெசலோனிக்கன் சாப்டர் 5 verse 24. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? முந்தின வசனத்தை படிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்க கடவதாக. இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்? டிசம்பர் 25க்கு வராரா? எப்போ வராரு? நினையாத நேரத்தில் வராரு. அதனால உங்களுடைய சரீரம் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். நாம் எப்பொழுது ஆண்டவருடைய வருகை எதிர்நோக்கினவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். இயேசு எந்த நேரத்திலே வரலாம். திருடன் வருகிறதமாய் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் எப்பொழுது நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும், எப்பொழுது தெளிந்த புத்தியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தடவை தான் ஆண்டவர் வருவார். வந்தாருன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளை அவரோடு அழைத்து செல்வார். ஆயத்தம் இல்லைன்னா, இல்லை பாஸ்டர் கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு வரேன், அறிக்கை பண்ணிட்டு வரேன், அறிக்கை பண்ணிட்டு வரேன்னா ஆண்டவர் போயிடுவார். ஸோ நாம் எப்பொழுதும் என்ன செய்யணுமா? ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரோமர் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 30வது வசனங்களை வாசிங்க. 30வது வசனம், ரோமர் 8, 9, 30. ரோமன் சாப்டர். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ நீதிமான்களாக்கி இருக்கிறார். கர்த்தர் யார் அழைத்தாரோ அவங்கள ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார்.
யார் ஆண்டவர் அவர்கள் நீதிமானாங்களோ ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அதனால் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அதனால் நம்ம ஆண்டவரை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வசனங்கள்லாம் எப்படி இருக்கிறதா? ஆம் என்றும் ஆமேன் என்று. 2 கொரிந்தியர், நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. அல்லேலூயா. 20வது வசனம், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அல்லேலூயா. வசனத்தை மறுபடியும் படிக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. உண்மையுள்ள தேவனே சாட்சி. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன காரியங்கள்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. அதனால் வேத வசனங்களை கேட்குறவர்களும் பாக்கியவான்கள், அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். அதுபடி நம்ம நடக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய லைஃப்பில் ஆண்டவர் உண்மையுள்ளவனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையுள்ளவர்கள் கையில் கர்த்தர் பெரிய கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் உண்மையுள்ளவனாக மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். அதனால தான் கர்த்தர் அவரை தெரிந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி நடத்துவதற்கு அவரை ஒரு பெரிய கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தார். உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சின்ன காரியத்தில் உண்மை இல்லாமல் மனநிறைவாக இல்லாமல் இருந்தேன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கண்களை மூடி நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.